இவ்ளோ டேஸ்டான ரெசிபி என் கண்ணுல எப்படி மாட்டாம போச்சுன்னு தாங்க தெரியல. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல வாழைக்கூம்பு தோரம் தான் ட்ரை பண்ண போறோம். சான்ஸே இல்லங்க. என்ன டேஸ்ட்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நான் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி, கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். உங்ககிட்ட தயிர் இருந்தா அது கூட போட்டுக்கோங்க. அப்போதான் இது கருக்காம இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வாழைக்கூம்பை இந்த மாதிரி வச்சு குட்டி குட்டியா இந்த மாதிரி கொத்தி விட்டுறலாம். கொத்தி விட்டு அப்படியே கட் பண்ணி அந்த தண்ணியில போட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சிருக்கேன். இதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரக பவுடர், லைட்டா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்கூம்பு தோரம் பண்றதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய், கடுகு, கறி லீஃப் போட்டு இப்போ அரை கப் அளவுக்கு வெங்காயம், கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைக்கூம்பு வந்து இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சிருங்க. இது அதுலயே நல்லா வெந்துரும், தண்ணி தேவைப்படாது. இப்ப கடைசியா தேங்காய் தூளோட சேர்த்து வச்சு இந்த மசாலா இதுல ஆட் பண்ணிட்டு கடைசியா ஒரு 2 நிமிஷம் போல மூடி போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல்ல வாழைக்கூம்பு தோரம் ரெடிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்தது. பை.